அனைவருக்கும் வணக்கம். என்னோட பண்ணையில ஒரு 6 இளங்குட்டி இருக்குது. 6 இளங்குட்டியும் பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட அந்த குட்டி ஈனி பார்த்தோன்னா, 1 1/2 மாதம் டூ 2 மாதம் வரைக்கும் ஆகப்போகுது. ஆனா பார்த்தோன்னா, வளர்ச்சி பார்த்தோன்னா 2 மாதம் வளர்ச்சிய தாண்டி அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஆடுகள மேய்ச்சலுக்கு அனுப்புறதே இல்ல. ஆடுகள அனுப்புவோம் சாரி, குட்டிகள மேய்ச்சலுக்கு அனுப்புறதில்ல. நம்ம ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஆனா குட்டிகள் எப்போதும் மேய்ச்சலுக்கு அனுப்புறது இல்ல. எதனால காரணம் பார்த்தோன்னா, குட்டிகள் மேய்ச்சலுக்கு போகும்போது பார்த்தோன்னா, அது அலைஞ்சு டயர்டாகி பார்த்தோன்னா, இளைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நெறையவே இருக்குது. அதில மேய்ச்சலுக்கு அனுப்பாம இருந்தீங்கன்னா, குட்டி விரைவாக வளர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. வாய்ப்புகள் நெறையா இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஆடுகள வந்து எப்போதும் தாயாடுகள மட்டும் மேய்ச்சல் அனுப்பிவிட்டு, குட்டிகள எப்போதும் மேய்ச்சலுக்கு அனுப்புறதே இல்ல. நான் நெறைய முறை பதிவிட்டிருப்பேன். எப்படின்னு பார்த்தோன்னா, குட்டிகள மேய்ச்சலுக்கு அனுப்பாதனால நல்லா வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா, நம்ம பண்ணையில ஒரு பள்ளையாடு வந்து பார்த்தோன்னா 2 குட்டி போட்டுருக்கு. 2 குட்டி ஈனின்னு சொல்லியிருப்பேன். அந்த குட்டியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அது நல்லா வளர்ந்துரும் சீக்கிரம்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில பார்த்தீங்கன்னா, குட்டி எவ்வளோ துள்ளி குதிச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரே வாரம் தான் ஆச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த ஆட்டோட தன்மை அப்படிங்க. இது பள்ளையாடா இருந்தாலும், அந்த ஆட்டுக்கு நல்லா பால் வளம் உள்ள ஆடு இது. சரி, அதனால நம்ம இந்த வீடியோ பார்த்து நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, எனக்கு ஒரு பள்ளையாடு வாங்கி குடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா பள்ளையாடு நானும் முயற்சி பண்ணி தான் பார்த்தேன். ஒண்ணும் கிடைக்கல. அடுத்த டைம்ல கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா நான் வாங்கி அந்த பண்ணையில வச்சிருக்கிறேன். நான் பண்ணையில பள்ளையாடு வாங்குனதுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவு பண்றேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பள்ளையாட்ட நீங்க வந்து பண்ணையில பிடிச்சுக்கலாம். இப்போதைக்கு இல்ல. வாங்கும்போது கண்டிப்பா கூப்பிடுறேன். எதனால நம்ம சொல்ல வந்தோம் பார்த்தா, அந்த குட்டிகள அன்றாடம் பார்க்கறது கொஞ்சம் நம்ம பார்க்கறதே பிரமிப்பா மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கு நல்லாவே நிக்குது. அந்த ஒரு தகவல ஷேர் பண்ணி பதிவு பண்ணணும். நேரோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.